பெரிய ஒரு கேள்வியை கேட்டீங்க, அதனால சிக்கல். இல்லாட்டினா சொல்ல லேசி பதில் சொல்ற கஷ்டம் அதுதான். இல்லாட்டினா சொல்ல நான் சொல்ற ஆல்டர்னேட்டிவ் என்னென்றால், முஸ்லீம் சமூகத்துல இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிற நிறுவன அமைப்புகள் உருவாக்குவாங்க. அதாவது படிச்சு கொடுக்கிற நிறுவன அமைப்புகள், பிறகு பயிற்றுவிக்கிற நிறுவன அமைப்பு. அது மிக பொதுவாக இருக்கும். யாருமே அதுக்கு வந்து படிச்சுட்டு போகலாம். அங்கத்துவோட இறுக்கமான அந்த கட்டுப்பாடுகள் இதில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் சுயமான இயக்கம் கட்டுப்படுத்தப்படும். ஒவ்வொரு தனிநபர் சுயமான இயக்கம் கட்டுப்படுத்தப்படும். பின்னால விரட்டி விரட்டி அந்த ஆளை உருவாக்குறேன்னு சொல்றதை விட அவர் சுயமாக சிந்திச்சு உருவாக்குறதுக்கு நல்ல ஒரு ஒழுங்கு இந்த நிறுவன ஒழுங்கு. அந்த நிறுவன ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த சொந்த அபிப்பிராயப்படி மெயினாக அரபு மொழியை அதனூடாக குர்ஆனையும் படிச்சு கொடுக்கிற நிறுவன ஒழுங்குகள் அந்த பகுதிக்கு ஆழ்ந்த அழுத்தம் கொடுக்கணும். அதுவும் குறிப்பா நாங்கள் சிறுபான்மை நாட்டில் வாழும்போது எங்களுக்கு பெரும்பாலும் அல்லது 95% மேல எங்களுக்கு அரசை பத்தி சிந்திக்க கஷ்டம். அரசாங்கம் சிந்திக்க கஷ்டம். அரசாங்கத்தை பத்தி சிந்திக்க முடியாத காரணமாக எங்களுக்கு அந்த நிறைய சட்டங்களை, சமூக சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சரி சிரமம். அதாவது உதாரணமா குற்றவியல் சட்டங்கள் மெயினாக, ரெண்டாவது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்கள், இப்படியான சட்டங்களை எங்களுக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்துவது சரி கஷ்டம். எனவே நாங்க என்ன எங்களுக்கு முதன்மையா தேவைன்றால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தரபியத் உண்டோம். அப்ப நாங்க குற்றம் செய்யாம வாழும். தண்டனை இருந்தால் அந்த பயத்திலும் குற்றம் செய்யாம இருப்போமே. இப்ப தண்டனை இல்லை. நாங்க குற்றம் செஞ்சாலும் தண்டிக்கங்க, அரசாங்கமாய்க்கு இல்லை. நாங்க பொருளாதார ரீதியான விஷயங்களை குற்றம் செய்தாலும் அல்லது இந்த குற்றவியல் தண்டனைகள், கொலை, விபச்சாரம், கொள்ளை, களவு, இந்த மாதிரி குற்றங்களை நாங்க செஞ்சாலும் தண்டிக்க ஆள் இல்லை. எனவே என்ன குற்றம் செய்யாம ஆக்கொண்டேனையும் கூட தரபியத்துன்னு கொடுக்கும். அப்ப நான் அதுலேருந்து தூரமாக வாழ்றது இயல்பாகும். ஜக்காத்து கொடுக்கொண்டு வைங்களேன், ஜக்காத்து கொடுக்கொண்டு அரசாங்கம் வந்து பறிக்காது, யாரும் பறிக்க ஆள். நான் சுயமாக கொடுத்தாரு, நான் சுயமாக கொடுக்கொண்டு என்ன செய்யணும்? வேறு நாடுகள்ல இஸ்லாமிய அரசு உள்ள நாடுகளை விட கூட தரபியத்துன்னு கொடுக்கும். அப்ப இதுதான் சிறுபான்மைக்குள்ள ஆக முக்கியமான பெரிய ஒரு சவால். எனவே என்ன செய்யணும் என்றால், அல்லாஹு ஆலம் நான் நினைக்கிறேன், இந்த நிறுவன ஒழுங்குகள் எல்லாருக்கும் பொதுவாக கதவை திறந்து விடுவதோடு நிறுவனத்தில் ஆக அடிப்படையாக இருக்கணும். நர்சரியிலிருந்து தொடங்கி யூனிவர்சிட்டி தரம் வரை குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு, அரபு மொழியை படிச்சு கொடுக்கறதுக்கு கூட அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தால் விளைவு என்னவாகும் என்றால், நான் நினைக்கிறேன், எங்கட சமூகத்தில் காணப்படுற அந்த கருத்து முரண்பாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதானே, இது நல்லா குறைஞ்சு போகும். பெரிய ஒரு கீழ் நிலைக்கு வரும். நல்லாவே தரம் குறைஞ்சி போற நிலைக்கு அது வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ உங்களுக்கு விளங்கும், இப்போ இதை படிச்சுட்டு போற நேரத்தில் இப்போ மக்கி சூறாக்கள் எடுத்துக்கணும். மக்கி சூறாக்கள்ல ஏன் அந்த சிக்கல் வருதுன்னு ஏன்னா நான் சொல்றேன்டா, முதல்ல மக்கி சூறாக்களை படித்தால் ஒருவருக்கு ஒரு பய உணர்வு ஒன்று வரும். அதாவது அவருக்கு நல்ல ஒரு தரபியத்து ஒன்று வரும். மக்கி சூறாக்களை ஒரு அளவு தூரம் படிச்சு கொடுத்தா மறுமனால் அல்லாஹ் இதை பற்றி பய உணர்வு. இந்த பய உணர்வு முக்கியம். ஒரு கருத்து வேறுபாட்டின் போது நிதானமாக இருக்கிறது. இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, மதீனா சூறாக்கள் எல்லாம் படித்து முடிக்கும் போது அவருக்கு விளங்கும் கருத்து வேறுபாட்டுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது. கவனமான நியாயமான காரணங்கள் இருக்குன்னு அவருக்கு விளங்கும். எனவே அவர் எல்லாரோடையும் மிச்சம் கவனமா தன்னை முரண்பட்ட கருத்தோடையும் அல்லது தனக்கு மாற்றமா முரண்பட்டன்னு சொல்லத்தை விட தனக்கு மாற்றமான கருத்தோடையும் அவர் இணங்கி போறதுக்கு வருவார். அடுத்தது முக்கியமா இன்னொன்று விளங்கிக் கொள்வார் என்றால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று இல்லை, பலது இருக்கு. கருத்து வேறுபாட்டில் இன்னொரு கருத்தாது. அல்லாஹ் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒரு இடத்துல அல்ல வச்சுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இது தீர்வு, ஏ தீர்வு, இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பி தீர்வு, இன்னொரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சி தீர்வு. குர்ஆனை நல்லா அழகா படிச்சா விளங்கும். இல்லாட்டி அதை விளங்கிக் கொள்ள கஷ்டம் உண்மையில்.